ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகிய அழகு சீரியலில் சுரேஷ் மதியை புரிஞ்சுக்கினா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ ஒரு லைக் போட்டுருங்க. இன்னைக்கான எபிசோடில் எந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்திருக்குன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மதியம் சுரேஷும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ராகவன் பார்த்தீங்கன்னா வாடா சுரேஷ் வா மதி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அப்போ ராகவி பாப்பாவும் பார்த்தீங்கன்னா சித்தப்பா சித்தி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மதிக்கிட்டு ஓடி போயிட்டு நின்றுக்குது. மதியம் பார்த்தீங்கன்னா ராகவி பாப்பாவை தூக்கி கொஞ்சுறாங்க. அப்போ சித்தப்பா என்னங்க எனக்கு சாக்லேட் வாங்கிட்டு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. அதுக்கு சுரேஷ் பார்த்தீங்கன்னா இந்த பாப்பா வாங்கிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சுரேஷ் ராகவி பாப்பா கிட்ட சாக்லேட் எடுத்து கொடுக்குறாங்க. அதுக்கு ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா சாயந்தரம் தான் பாக்யராஜ் தான் நிறைய சாக்லேட் வாங்கிட்டு வந்து கொடுத்தா, இப்போ நீயும் சாக்லேட் வாங்கிட்டு வந்து கொடுக்குற, அந்த பல்லு எதுக்குடா ஆகிறது, நீங்கள் 2 பேர் எதுக்கு குழந்தைக்கு சாக்லேட் வாங்கிட்டு வந்து கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி கேட்குறாங்க. அதுக்கு சுரேஷ் பார்த்தீங்கன்னா எப்பயாச்சும் ஒரு டைம் தானம்மா விடுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ பாக்யராஜ் பார்த்தீங்கன்னா மதிய நீ உள்ளே போமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு ராகவன் பார்த்தீங்கன்னா நில்லுமா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குடும்பத்தில் நீ எவ்வளோ தப்பு பண்ணியிருக்க, இருந்தாலும் நாங்கள் ஒரு மனசாட்சிக்காக நாங்கள் வீட்டுக்குள்ளே சேர்த்திருக்கோம். திரும்பவும் பார்த்தீங்கன்னா நீ போலீஸ் ஸ்டேஷன் போய் நிற்கக்கூடாது. குடும்பம்னா நிறைய சண்டை சச்சரவு இருக்கிறது தான், அதுக்குன்னு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்லலாம் நிற்கக்கூடாது. எங்களை கூப்பிட்டு போய் தலகுனிய வைக்கக்கூடாது. அப்படி இருக்க மாட்டேன்னு இருந்தால் அந்த வீட்டில் இல்லைன்னா நீ ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் சொல்கிறாங்க. அதுக்கு ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திமிரு பிடிச்சவெல்லாம் நமக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு ராகவன் பார்த்தீங்கன்னா ராஜலட்சுமி அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா அமைதி ஆயிடுறாங்க. மதி பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடுறாங்க. சுரேஷ் கிட்ட ராகவன் பார்த்தீங்கன்னா என்ன சுரேஷ் என்னடா தலையில் ஏதோ அடிபட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராஜலட்சுமி கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லைம்மா அப்படின்றாங்க. என்னடா இப்படி வீங்கி இருக்கு, என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைம்மா நான் பாத்ரூமில் பைப்பில் இடிச்சுக்கணுமா அப்படின்றாங்க. என்னடா பாத்ரூமில் பைப் இருக்கிறது கூட தெரியாமையா நீ இப்படி இடிச்சுக்கணும் அப்படின்றாங்க. சரி விடுமா எதுக்கு அதுவே நீங்கள் தொட்டு தொட்டு பார்த்துன்னு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ராகவன் பார்த்தீங்கன்னா சரிடா சுரேஷ் நாங்கள் இங்கே உங்களை வர சொன்னதுக்கு மாப்பிள்ளை ஏதாச்சும் கோச்சிக்கினாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சுரேஷ் பார்த்தீங்கன்னா இல்லைப்பா அவரும் தான் சரி போயிட்டு வாங்க வீட்டுக்குன்னு சொல்லி அமுச்சு வச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மதி பார்த்தீங்கன்னா அமைதியாக ரூம்குள்ளே போயிடுறாங்க. அப்போ மலரும் பார்த்தீங்கன்னா எதுவுமே பேசாமல் கிச்சனுக்குள்ளே போயிடுறாங்க. அதுக்கு ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா நல்ல வேலை எங்கே இவ பின்னாடியே போயிட்டு ஏதாச்சும் கேட்பாளோன்னு நினச்சேன், அவளை கண்டுக்காமல் இவ கிச்சனுக்குள்ளே போயிட்டாங்க, இனிமேல் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி ராகவன் கிட்ட சொல்லின்னு இருக்காங்க. பாக்யராஜ் பார்த்தீங்கன்னா மலரியா இந்த மாதிரி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா மலரும் ஸ்ருதியும் பார்த்தீங்கன்னா கிச்சனில் வேலை பார்த்துன்னு இருக்காங்க. அப்போ மலர்கிட்ட பார்த்தீங்கன்னா மதி பேச போகிறாங்க. நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மலர் பார்த்தீங்கன்னா பேசவே இல்லை. என்கிட்ட பேச மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸ்ருதி பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் சாப்பாடு வேணுமா கேளு ஸ்ருதி ரெடி பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு நீங்கள் பக்கமே தானே இருக்காங்க கேளுங்க அண்ணி நீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க. நீ கேட்டு சொல்லு அப்படின்றாங்க. அண்ணி ஏதாச்சும் சாப்பாடு வேணுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மதியை கேட்குறாங்க. மதி பார்த்தீங்கன்னா இல்லை எங்களுக்கு வேண்டாம் நாங்கள் சாப்பிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மதி பார்த்தீங்கன்னா திரும்பவும் மலர்கிட்ட என்கிட்ட நீங்கள் பேச மாட்டீங்களா அப்படின்றாங்க. நான் எதுக்கு உங்ககிட்ட பேசணும், உனக்கு சுயமரியாதை இருக்குது எனக்கு சுயமரியாதை இல்லை, நான் எதுக்கு உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்கிறாங்க. ஆமாம் தப்பு தான், நான் ஏதோ ஒரு கோவத்தில் பேசிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்கக்கா, என்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா சரிக்கா டீ காஃபி ஏதாச்சும் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு மலர் கேட்குறாங்க. இல்லை எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்றாங்க. நீங்கள் என்கிட்ட பேசுங்க என் மூஞ்சை பார்த்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்கிறாங்க. உடனே மலர் பார்த்தீங்கன்னா ஸ்ருதி மாடியில் துணி காய போட்டுருக்கேன், இப்போ தான் எந்த நேரத்தில் எப்படி மழை வருதுன்னே தெரியல, இரு நான் அதை போயிட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மலர் போயிடுறாங்க. அப்போ பாக்யராஜ் பார்த்தீங்கன்னா மதி பார்க்குறாங்க. மதி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணாங்களா அப்படின்றாங்க. ஆமாம் மதி நீ பேசுனதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு தான் என்ன மதி இப்படி கேட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்றாங்க. ஆமாம் நான் அந்த மாதிரி பேசியிருக்கக்கூடாது, நீ ஏதோ ஒரு கோவத்தில் பேசிட்டேன், இப்போ அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஸ்ருதி பார்த்தீங்கன்னா அண்ணி அப்படி தான் விடுங்க அண்ணி, சின்ன பிள்ளை மாதிரி கோச்சிப்பாங்க அப்புறம் சமாதானம் ஆகிடுவாங்க விடுங்க அப்படின்றாங்க. பாக்யராஜும் பார்த்தீங்கன்னா ஆமாம் மலர் அதிகமாக யார் மேலேயும் ரொம்ப நேரம் கோவமாக இருக்க மாட்டா, அவளே வந்து பேசுவா விடுமதி நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜும் சொல்கிறாங்க. இங்கே ரூமில் பார்த்தீங்கன்னா மலர் பார்த்தீங்கன்னா பாப்பாவை தூங்க வச்சுன்னு இருக்காங்க. பாக்யராஜ் ரூமுக்குள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா பாப்பாவை தட்டி விட்றாங்க. அதுக்கு மலர் பார்த்தீங்கன்னா என்ன இப்போ தான் நான் அவளை தூங்க வச்சு இப்போ எழுப்பி விட்டுறலான்னு பார்க்குறீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மலர் கேட்குறாங்க. அதுக்கு பாக்யராஜ் பார்த்தீங்கன்னா நீ ஏன் மதிக்கிட்ட பேச மாட்டேன்ற, மதி தான் வந்து எவ்வளோ நேரம் பேசுகிறாங்கள பேசலாம்ல, உனக்கு எதுக்கு அவ்வளோ கோவம் அப்படின்றாங்க. ஆமாங்க எனக்கு சுயமரியாதை இல்லைன்னு சொல்லி அவங்க திட்டுவாங்க, அவங்க வந்து பேசுனா நான் பேசணுமா
பேசணுமா அப்படின்றாங்க. "ஏன் மலரு இப்படி கோவமா இருக்க? எல்லார்கிட்டயும் சிடு சிடுன்னு பேசுற. என்னதான் உனக்கு ஆச்சு சொல்லு?" அப்படின்றாங்க. "ஆமா, உங்க அம்மா மேல தான் எனக்கு கோவப்பட முடியல. மதி மேலயாச்சும் நான் கோவப்பட்டுன்னு போறேன் விடுங்க" அப்படின்றாங்க. "இல்ல பேசலாம் இல்ல மலரு" அப்படின்றாங்க. "நீங்க அமைதியா இப்ப தூங்குங்க" அப்படின்றாங்க. "சரி என்னோட நம்பர அன்பிளாக் பண்ணு மலரு" அப்படின்றாங்க. "அதெல்லாம் பண்ண முடியாது" அப்படின்றாங்க. "சரி நான் பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மலரு. சாரி மலரு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "என்ன தப்புக்கு நீங்க மன்னிப்பு கேட்குறீங்க சொல்லுங்க? உங்க அப்பா, அம்மா பேசிட்டு போறாங்கன்னு சொல்லி சொன்னீங்களே அதுக்காகவா? இல்ல ரூ. 100 ஸ்வீட்டுக்கு நான் மயங்குறேன்னு சொன்னேன் அதுக்காகவா? இல்ல மதி இந்த மாரி பேசுறான்னு சொல்லி சொன்னதுக்கு வந்து நீங்க சப்போர்ட் பண்றீங்களே, அதுக்காக நீங்க மன்னிப்பு கேட்குறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு மலர் கேட்குறாங்க. "ஏன் மலரு, நான் எல்லா தப்புக்கும் மன்னிப்பு கேட்கிறேன். நீ சொல்றதுல பாதி கூட என்னோட தப்பு இல்ல. இருந்தாலும் நான் அதுக்கும் சேர்த்தி மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மலரு. நீ அன்பிளாக் பண்ணு" அப்படின்றாங்க. "அதெல்லாம் பண்ண முடியாதுங்க" அப்படின்றாங்க. "இப்ப நான் என்னதான் மலரு பண்ணணும்? உன்னோட கால்ல விழட்டா?" அப்படின்றாங்க. "என்னோட கால்லலாம் விழாதீங்க. நான் பண்ணிர்றேன் விடுங்க" அப்படின்றாங்க. "நீ பண்ணு மலரு, அன்பிளாக் பண்ணு" அப்படின்றாங்க. "நான் அன்பிளாக் பண்ணும்போது நீங்க ஏதாச்சும் பேசுனீங்கன்னா என்ன பண்றது? சத்தியமா நான் எதுவும் பேச மாட்டேன். நீங்க அன்பிளாக் பண்ணுங்க மலரு" அப்படின்றாங்க. மலர் பார்த்தீங்கன்னா, "சரி நான் பண்றேன். நீங்க தூங்குங்க" அப்படின்றாங்க. நான் எனக்கு கோவம் தெளிஞ்சபோது நான் பண்ணுவேன். நீங்க அமைதியா தூங்குங்க. குட் நைட்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மலர் படுக்குறாங்க. பாக்யராஜ் பார்த்தீங்கன்னா, திரும்பவும் பேச போறாங்க. குட் நைட் சொல்லிட்டு யாரும் பேசக்கூடாது. அமைதியா தூங்குங்க அப்படின்றாங்க. பாக்யராஜும் பார்த்தீங்கன்னா, "சரி மலரு குட் நைட்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தூங்கிர்றாங்க. அப்ப மலர் பார்த்தீங்கன்னா, "இந்த அப்பாவி மூஞ்சிய பார்த்து தான் நான் உன்ன நம்பி வந்தேன் நானு. ஏன் நீ இந்த மாரியெல்லாம் பண்ணா தான் நீ என்கிட்ட இறங்கி வரையில" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மலர் யோசிக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, மதி ரூம்ல உட்கார்ந்து இருக்காங்க. சுரேஷ் பார்த்தீங்கன்னா, உள்ள ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி உள்ள போறாங்க. டவல பார்த்தீங்கன்னா, தூக்கி போட பார்க்குறாங்க. மதியும் பார்த்தீங்கன்னா, அத பார்த்துட்டே இருக்காங்க. உடனே பார்த்தீங்கன்னா, சுரேஷ்க்கு ஞாபகம் வந்து பார்த்தீங்கன்னா, அத எடுத்துட்டு போயிட்டு ஓரமா வைக்கிறாங்க. மதியும் பார்த்தும் பார்க்காத மாரி அமைதியா நிக்கிறாங்க. உடனே சுரேஷ் பார்த்தீங்கன்னா, கட்டில்ல கீழ குனிஞ்சு அந்த மணியெல்லாம் தேடி பார்க்குறாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, ரேவதியோட வீட்ல மதி கட்டில்ல புடிச்சு தள்ளிவிட்ட ஞாபகம் வந்து பார்க்குறாங்க. மதி பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஷாக் ஆகி எந்திரிச்சு நிக்கிறாங்க. அப்புறம் சரி பார்த்தீங்கன்னா, "ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் அமைதியா உட்காந்துர்றாங்க. மதி பார்த்தீங்கன்னா, இவரு என்னவோ பண்ண வராரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க 2 நோட்டு புக்கையும் எடுத்துக்கின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு காலேஜ்ல டீச் பண்றதுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மதி வெளிய வந்துர்றாங்க. சுரேஷ் பார்த்தீங்கன்னா, மதிய எட்டி பார்த்துக்கின்னு, "இவ ஒண்ணு தான் அந்த காலேஜ்ல ப்ரொபோஸரா இருக்கா போல. நான் போய் டீச் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு பாரு, இவ்வளோ இதா போறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மதிய எட்டி பார்த்துன்னு இருக்காங்க. சுரேஷ் மதிய பார்க்கறத பார்த்தீங்கன்னா, மதியும் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா, அமைதியாயிர்றாங்க. இங்க பாக்யராஜ் பார்த்தீங்கன்னா, தூங்கி எழுந்து பார்த்தீங்கன்னா, ஃபோன எடுத்து பார்க்குறாங்க. ஐயோ! மலர அன்பிளாக் பண்ணிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மலருக்கு மெசேஜா பண்ணிருக்காங்க. ஹார்ட்டா விட்டுன்னு இருக்காங்க. அங்க பார்த்தீங்கன்னா, ஃபோன் பார்த்தீங்கன்னா கிச்சன்ல இருக்கு. அங்க ராஜலட்சுமி உட்கார்ந்து இருக்காங்க. "ஏய் இவ்ளோ காலையில உனக்கு யாருடி இவ்ளோ மெசேஜ் பண்றாங்க? இதயமா வருது. யாருடி உனக்கு மெசேஜ் பண்றா?" அப்படின்னு சொல்லிட்டு மலர கேட்குறாங்க. அதுக்கு மலர் பார்த்தீங்கன்னா, வந்து பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா, "யாரு எனக்கு இவ்ளோ காலையில மெசேஜ் பண்ணுவாங்க? உங்க பையன் தான்" அப்படின்றாங்க. "ஓ! பெட்ரூம்லேருந்து கிச்சன்ல இருக்கிறவளுக்கு இதயம் விடுறானா அவன்?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ராஜலட்சுமி சொல்றாங்க. பாக்யராஜ் பார்த்தீங்கன்னா, உடனே "மலரே" அப்படின்னு சொல்லிட்டு மலர்கிட்ட ஓடுறாங்க. மலர் பார்த்தீங்கன்னா, "ஏய் ஏய் உங்க அம்மா இருக்காங்க" அப்படின்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா, "என்னடா அது காலையில அவ பின்னாடி ஓடி போய் நிக்கிற" அப்படின்றாங்க. "ஒண்ணும் இல்லம்மா குட் மார்னிங்மா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "அம்மா உங்களுக்கு கால் வலின்னீங்களே நான் புடிச்சு விடவா?" அப்படின்றாங்க. "இல்லடா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் தைலம் போட்டேன் எனக்கு ரெடி ஆயிடுச்சு" அப்படின்றாங்க. "சரி அப்பா வாக்கிங் போயிட்டு வந்துட்டாராம்மா?" அப்படின்றாங்க. அதெல்லாம் முன்னவே வந்துட்டார்றா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த மாரி தான் முடிச்சிருக்காங்க. அடுத்து எந்த மாரியான சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு நாம அடுத்த வாரம்